ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற குழம்பு ரெசிபி சூப்பரான ஒரு அல்டிமேட்டான எல்லோருக்கும் பிடித்த குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடித்தமான ஒரு குழம்பு ரெசிபி தான். நீங்கள் இப்போ பிக்சரை பார்த்துட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன குழம்பு அப்படின்றத. இது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு தாங்க. இந்த குழம்பு யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா? எல்லோருக்குமே பிடிக்கும். அந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்புக்கு செய்கிறதுக்கு தேவையான கருவாடு நான் முன்னாடியே சுடுதண்ணி போட்டு அதில் அந்த கருவாடை போட்டு சுத்தம் பண்ணி டஸ்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எந்த வகை கருவாடை வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காரப்பொடின்னு சொல்லக்கூடிய அந்த கருவாடை தான் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் முன்னாடியே. புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இதில் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கருவாடில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்ப தாளித்து விட்டுடலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகரிக்கும். தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு சுருளை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குன்னு. நல்லா வதங்கின பின்னாடி அறுத்து வச்சுருக்க 2 தக்காளியை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கனிஞ்ச தக்காளியாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா சுருண்டு வேகணும். இந்த தக்காளி வெங்காயமே இந்த குழம்புல இல்லாத மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த மஞ்சள் தூள் போடுறதுனால வெங்காயம், தக்காளி நல்லா சுருண்டு வதங்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் போடணுன்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி குழம்புக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போடுங்க. இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் போடலாம் மற்ற குழம்பாக இருந்தாக்க. இப்போ நல்லா சுருளாக வதங்கின பின்னாடி நம்ம மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். எப்போயுமே எந்த ஒரு குழம்புக்குமே தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம மிளகாத்தூளையும் போட்டு சேர்த்து வதக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி குழம்ப கொதிக்க விட்டு பாருங்கள். அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள், அது எல்லா விதமான கலவையோடு சேர்ந்து இருக்கும். இந்த மிளகாத்தூள் அரைக்க தெரியாதுன்றவங்க நம்ம சேனலில் முன்னாலேயே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாத்தூளை நல்லா வதக்கிட்டேன் எண்ணெயோடு சேர்த்து. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் திக்காகவே நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த குழம்பு நல்லா மிங்கிளாகி பச்சை வாசனையெல்லாம் போய் உப்பு புளிப்பெல்லாம் சேர்ந்து கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம கருவாடுகளை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் சுற்றிலும் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுவே கரெக்டான பதம். இந்த பதத்தில் நம்ம கருவாடை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவாடை உள்ளே போட்டுக்கலாம். இது மீன் குழம்பு மாதிரி தான். இது நார்மலாக எப்படி நம்ம மீனை லாஸ்ட்டாக போடுவோமோ அதே மாதிரி தான் கருவாட்டு துண்டுகளையும் லாஸ்ட்டாக போடணும். அது எந்த வகை கருவாடாக இருந்தாலும் லாஸ்ட்டாக தான் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நார்மலாகவே பொழு பொழுன்னு உதுந்த மாதிரி இருக்கும் உப்பில் இருந்ததுனால. அதனால் முன்னாடியே போட்டு வதக்கிட்டிங்கன்னா கருவாடு இருந்த இடமே தெரியாது, கரைஞ்சி போயிடும். கருவாட்டு குழம்புனே சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம லாஸ்ட்டாக போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச பின்னாடி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதித்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு இறக்கி சர்வ் பண்ணால் சூப்பரான ஒரு அல்டிமேட்டான கருவாட்டு குழம்பு சூப்பரான தயாராகிடும். இப்போ பாருங்கள் நம்ம வீட்டு குழம்பும் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த குழம்பு இந்த கிளைமேட்டுக்கு ஆப்டான குழம்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிற நேரத்துக்கு நம்ம சாதாரண ரசமாக வச்சு அந்த குழம்பு தொட்டுக்கிட்டாலும் சரி, ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டாலும் சரி, அவ்வளவு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு பார்த்தோன்னே யாருக்குமே எச்சி ஊறாதுன்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு குழம்பு. இந்த குழம்பு இதே அளவுகளோட இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.